Welcome students, welcome viewers. This is answers of worksheet 15 and 16 of 9th English workbook. இப்போ இந்த வீடியோவில் 9th standard English workbook இருக்கிற worksheet 15 and 16 answer பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 14th worksheets நீங்கள் பார்த்துருக்கீங்க. 14 worksheets பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ நம்ம வீடியோக்கு போவோமா? This is Unit 5 worksheet 15 grammar tenses. ஏற்கனவே 14ல டென்சஸ் பற்றி பார்த்தோம். இப்போ 15th ஒர்க்ஷீட்டில் மீண்டும் டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமனில் 1 2 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரு டேபிள். இந்த டேபிள் நான் ஃபில் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் த டேபிள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கண்டினியூஸ் அப்படின்னாவே நமக்கு மறக்க முடியாது. என்ன அப்படின்னா ஐஞ்சு சேரணும். கண்டிப்பாக ஐஞ்சு வரும். எந்த கண்டினியூஸ் இருந்தாலும் ஐஞ்சு வரும் கண்டிப்பாக. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா ப்ரெசன்ட் வெர்போட ஐஞ்சு வரும். அப்புறம் சிம்பிள் ஃபியூச்சர், தென் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதுவும் கண்டினியூஸ் ஐஞ்சு வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னால ப்ரெசன்ட்டுக்குரிய வர்ப்பும் பர்ஃபெக்டுடைய வர்ப்பும் வரும். ப்ரெசன்ட் பி வர்ப்பு, பர்ஃபெக்டுடைய வர்ப்பு ஹேவ் ஹேஸ் வரும். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணலாம்னு பாருங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் ஈட்டிங். ஈட்ன்றது மெயின் வர்ப்பு. அதோட சேர்ந்து நம்ம சிம்பிள் ஃபியூச்சரை மாற்றுறோம். சிம்பிள் ஃபியூச்சர் என்ன வரும்? வில் ஈட், ஷல் ஈட், இதெல்லாம் வரலாம். அதே ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ன வரும் அப்படின்னா ஹேஸ் பீன் ஈட்டிங் அல்ல ஹேவ் பீன் ஈட்டிங். நம்ம ஏன் ஹேவ் கொடுக்கல அப்படின்னா இங்கே ஈஸ் அப்படின்றது ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் வரும். ஈஸ் ஈட்டிங், அதனால நம்ம அதுக்கு ஹேவ் வராது, ஹேஸ் தான் வரும். ஹேஸ் பீன் ஈட்டிங். ஓகேவா? ஏன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட் ஹேவ் வரும். ப்ரெசன்ட் பியூர் பீன் போடுறோம். கண்டினியூஸ் ஐஞ்சு போடுறோம். ஓகேவா? செகண்ட்ல சிம்பிள் ஃபியூச்சருக்கு வெல்கம் கொடுத்துருக்காங்க. வெல்கம் கொடுக்க நாம என்ன செய்யும்? நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே போல என்னது இஸ் கம்மிங். ஓகே, இங்க ஹேஸ் பீன் கம்மிங். தேர்டு ஹேஸ் பீன் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹேஸ் பீன் ரைட்டிங்னா நம்ம சிம்பிள் ஃபியூச்சருக்கு எப்படி என்ன போடுவோம்? சிம்பிள் ஃபியூச்சருக்கு வில் ரைட் போடுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு இஸ் ரைட்டிங் போடுவோம். ஓகே, ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு வில் ரைட்டு, ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு இஸ் ரைட்டிங். சேம் அப்படியே பாருங்க, எல்லா கண்டினியூஸுக்கு ஐஞ்சு வந்திருக்கு. ப்ரெசென்ட்டுக்காக ப்ரெசன்ட் வியூர் போடுறோம். அதே போல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாருங்க, பீன் போட்டிருக்கோம். பீன் ஹேஸ் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் rewrite the given sentence in the past form. You write the given sentences in the past form. past form மாஸ் இருக்காங்க. அப்போ இதுல ப்ரெசென்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. she finishes her homework before dinner. finishes அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை finishன்னு மாற்றணும். வெர்பு finishes இருக்குது, finishன்னு மாற்றணும். அப்போ she finished her homework before dinner. அதே போல we go to the park on Sundaysனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க பார்க்க போறோம் அப்படின்றது. ஓகே, we go to the park on Sundays அப்படின்றது. நம்ம சண்டேஸ் அப்படின்றது ரெகுலராக வரக்கூடிய விஷயங்கள், அதனால கோன்னு கொடுத்துருக்காங்க. அது வென்ட்னு மாத்திரம். கோ அப்படின்றத வென்ட்னு மாற்றும் போதே we went to the park on Sunday. இது சண்டே தான். சண்டேஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா சண்டேஸ் நாங்கள் போகிறோம் அப்படின்னா நான் அடுத்த சண்டேவும் போகணும்னு அர்த்தம். அப்போ இது ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஆகிடும். அதனால நம்ம சண்டேஸ் போகாமல் சண்டேன்னு போட்டால் போதும். நாங்கள் பார்க்கு போனோம் அப்படின்னு வருவோம். we went to the park on Sunday. ஏன் சண்டேன்னு தெரியுது உங்களுக்கு? சண்டேஸ்ன்னு சொன்னோம்னா ரெகுலராக போகிறது. அதனால ரெகுலராக போகிறது அப்படின்றது நம்ம பாஸ்டன்ஸ் போட முடியாது. இப்போ நான் சரி எஸ் எடுத்துகிறோம். சண்டேஸ் சண்டே எடுத்தோம்னா நம்ம சரியாக வரும். we went to the park on Sunday. சரி, I am early for the game. ஐம் இருக்கு. ஐம் அப்படின்றது ஏஎம் இங்கே இருக்கு. இது என்ன கொடுத்துருக்காங்க? மேலே அப்போஸ்ட்ரோபி கொடுத்துருக்காங்க. இது கான்ட்ராக்டடாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்வோம்? I was early for the game. ஹேமுடைய பாஸ்டன்ஸ் வாஸ் வரும். I was early for the game. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ரோமன் 7 8 9 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. The given sentence are in simple present tense. Write F if it is talking about facts and H if it is talking about habits. Fனா fact. fact அப்படின்றது ஃபேக்ட் அப்படின்னா காரணி, அது உண்மையா இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஃபேக்ட் அப்படின்றது நம்மளால இயங்கக்கூடியது அல்ல, அது தானாக இயங்கக்கூடிய இயற்கை சம்பந்தப்பட்டது. ஹேபிட் ஹெச்னா ஹேபிட்ன்றது நாமளா செய்யக்கூடியது, நம்முடைய சில பழக்க வழக்கங்கள். எஃப்ன்றது இயற்கை சார்ந்தது. ஓகேவா? ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது.
நம்மளால இயங்க முடியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எஃப் நம்ம பழக்க வழக்கங்கள் நாம செய்யலாம், மாற்றிக்கலாம். அது ஹெச்னு சொல்லுவோம், ஹேபிட்னு சொல்லுவோம். இப்போ ஐ யூஸ்வலி கெட் அப் அட் 6 o'clock in the morning. நான் வழக்கமாக வந்து 6 o'clock தான் எந்திரிப்பேன் அப்படின்ட்டு நம்மளுடைய பழக்கம் இல்லையா, அதனால் ஹெச் போடலாம். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius. இது வந்து இயற்கையானது, அப்போ எஃப் போடலாம். அருண் இஸ் எ பாய், ஹி இஸ் 8 years old. அருண் பையனா இருக்கான், அவன் 8 வயசு. அது வந்து இயல்பா இருக்க முடியாது, அதனால எஃப். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஃபோர்த் ரோமன்ல 10, 11, 12 கொடுத்துருக்காங்க. என்ன செய்யணுமா, ஃபில் இந்த டேபிளர் கலம் ஃபில் பண்ண சொல்லிருக்கேன். என்ன கேட்குறாங்கன்னா நேம் ஆஃப் த டென்ஸ், என்ன டென்ஸ்னு கேட்குறாங்க. அந்த நேம் ஆஃப் த டென்ஸ் நமக்கு என்ன செய்யணும், முதல்ல இதனுடைய மெயின் வேர்ப் பார்க்கணும். எப்பயுமே வந்து என்ன டென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மெயின் வேர்ப் இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஐ ஹாவ் ரெட் 2 chapters ஆஃப் திஸ் புக். இப்போ ஹேவ் ரெட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹேவ்ன்றது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் வரக்கூடியது, ரெட்ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இது என்ன இருக்குது, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா. செகண்ட் பாருங்க, ஹி லைக்ஸ்ன்றது என்னது, லைக்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. லைக்ன்றது ப்ரெசென்ட் டென்ஸாக இருக்கு. ஹி தேர்ட் பர்சன் எஸ் இருக்கு, அதனால ஹி லைக் சாக்லேட் சாஸ் ஆன் எ ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம். அப்போ வந்து லைக்ஸ் அப்படின்றது என்னது, சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா. இங்கே தே ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் மார்னிங் ஃபார். ஓகே, இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா தே ஹாவ் ஒர்க்கிங். இப்போ ஹேவ் இருக்கா, ஹேவ் வந்தால் பர்ஃபெக்ட் டென்ஸ். பீன் இருக்கு, அப்போ ஐஎன்ஜி இருக்கு, ஐஎன்ஜி தான் கண்டினியூஸ். ஐஎன்ஜி வந்தாவே கண்டினியூஸ். ஸோ ஹேவ் வந்தா பர்ஃபெக்ட் டென்ஸ். என்ன பர்ஃபெக்ட், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், அதனால இது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன்ல 13, 14, 15 கொஸ்டின்ஸ். சூஸ் த கரெக்ட் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஸோ இங்கே கொடுத்தாங்க சிம்பிள் ப்ரெசென்ட் கொடுத்தாச்சு. சிம்பிள் ப்ரெசென்ட்னா என்ன அர்த்தம், இருக்கிற வேர்ப் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நம்ம சென்டென்ஸே படிக்க வேண்டாம், ஆன்சர் மட்டும் ஆப்ஷன் மட்டும் பாருங்க. அரைவ், அரைவ்ஸ், அரைவ்டு. இதில் அரைவ்ன்றது சிம்பிள் ப்ரெசென்ட், அரைவ்ஸ் என்று சிம்பிள் ப்ரெசென்ட். அப்போ ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ணணும். 14 பாருங்க, ரைன்ஸ். அப்போ ரைன்ஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசென்ட் வெர்பு, ரைனும் ப்ரெசென்டென்ஸ். அப்போ ரைன்ஸ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும். இப்படி பாருங்க, டிசைன். அப்போ டிசைனிங் ஐஞ்சி வந்திருக்கு, வராது. டிசைன்ஸ் அப்படின்றது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட், டிசைனும் சிம்பிள் ப்ரெசென்ட். ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் 2 ஆப்ஷன் சிம்பிள் ப்ரெசென்ட் இருக்கு, ப்ரெசென்ட் வெர்பு இருக்கு. இப்போ எப்படி சூஸ் பண்ணணும், இப்போ நம்ம சென்டென்ஸ் படிக்கலாம். The flight to New York always dash on time. Always அப்படின்றது சிம்பிள் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஒரு கீவேர்டு, க்ளூ. இந்த ஃப்ளைட் தேர்ட் பர்சன் சிங்குலர்னா வெர்பு கூட சேர்ந்து வரும். அப்போ என்னது, அரைவ்ஸ். இட் ஆல்வேஸ் டேஷ் இன் த மார்னிங். இட் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஆல்வேஸ் என்பது ப்ரெசென்ட் டென்ஸ் கூடிய க்ளூ வேர்டு. இட் தேர்ட் பர்சன் சிங்குலர்னால வெர்பு கூட சேர்ந்து வரும், ரைன்ஸ். My aunt is fashion designer. She dash her own clothes. She third person singular. வெர்பு கூட சேர்ந்து வரும், அதனால டிசைன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் ஷீட் 15 முடிச்சிட்டோம். இப்போ 16 இதே 5th யூனிட் இருக்கு, கிராமர் டென்ஸ் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் QR கோடை வந்து என்ன செய்ய, நீங்கள் வந்து திக்ஷா ஆப்பில் போயிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, ஃபில் அப் த டேபிள் வித் சூட்டபிள் வெர்ப் ஃபார்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட் வெர்பு, பாஸ்ட் வெர்பு, பாஸ்ட் பார்ட்ஸ் வெர்பு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபில்அப் பண்ணணும், ப்ரெசென்ட் வெர்பையும் பாஸ்ட் பார்ட்ஸையும் நம்ம ஃபில்அப் பண்ணணும். பாஸ்ட் வெர்பு கொடுத்துருக்காங்க ப்ராட்னுடைய ப்ரெசென்ட் வெர்ப் பார்ப்போம் நம்ம. இப்போ என்ன ஆகுது, பிரிங். அதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் brought தான். நெக்ஸ்ட் வந்து ரோமன் 2 கொஸ்டின் நம்பர் 2. ஐடென்டிஃபை த டென்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணுமா, என்ன நான் சொல்லியிருக்கேன், மெயின் வெர்பை பாருங்க. என்ன மெயின் வெர்பு பாருங்க, ஐ வில் பி கமிங் நெக்ஸ்ட் சண்டே. கமிங் அப்படின்றது கண்டினியூஸ். ஓகேவா, கண்டினியூஸ். வில் எதுக்கு வரும், வில் ஷெல் வந்து ஃபியூச்சருக்கு வரும். அப்போ என்ன இருக்குது, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். புரியுதுல உங்களுக்கு. தேர்ட் ஒன் பாருங்க, 3, 4, 5 கொஸ்டின்ஸ். தேர்ட் ஒன்ல ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வெர்ப் ஃபார்ம்ஸ் கேட்டிருக்காங்க. வெர்ப் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி கேட்கும்போது க்ளூ வேர்டு கொடுக்கணும். புரியுதா, அதாவது அட்வர்ப் கொடுக்கணும், அந்த கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் நம்ம ஈஸியாக வெர்ப் ஃபார்ம்ஸ் மாற்றிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். தேர்ட் பாருங்க, ஜான் டேஷ் டு கெட் அப் வெரி இயர்லி. ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க. வழக்கமாக வந்து ரொம்ப சீக்கிரம் ஜான் எந்திரிக்காரு அப்படின்னா இது ப்ரெசென்ட் சிம்பிள் ப்ரெசென்ட்ல நம்ம கையிலாம். நம்ம எந்த குழுவேடும் கொடுக்கல அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட். ஜான் தேர்ட் பர்சன் சிங்குலர்னால லைக் அப்படின்றது என்ன வரும், லைக்ஸ்னு வரும். ஓகேவா. லுக் த சன் ரைஸ்.
ஓகேவா? அங்க பாரு சன் என்ன ஆயிட்டு இருக்கு? ரைஸ் ஆயிட்டு இருக்கு. உதிர்த்து கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கும்போது சன்னை உதிர்த்து கொண்டு இருக்கிறது. அந்த செயல் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த அப்ப என்ன வரும்? லுக் த சன் இஸ் ரைசிங். ஓகேவா? பார்க்கும்போது அதை டக்குன்னு பார்க்குறோம். பார்க்கும்போது செயல் நடந்து கொண்டு இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? அதை ப்ரெசென்ட் கண்டினியூஸ் எழுதணும். பை த எண்ட் ஆஃப் த வீக் டே ஜாயின் த ப்ராஜெக்ட். இங்கே என்ன கொடுத்து பை த எண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் கொடுத்தா ஃபியூச்சர்ல நம்ம பிடிக்கணும். நம்ம ஃபியூச்சர்ல பை த எண்ட் ஆஃப் அப்படின்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அப்போ வில் ஹேவ் வரும். வில் ஹேவ் ஜாயின்ட். ஓகேவா? வில் ஹேவ் ஜாயின்ட். நம்ம குழுவோட என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பை த எண்ட் ஆஃப். பை த எண்ட் ஆஃப் கொடுத்த என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்ட வெர்ப் வந்து ஐ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும், ஹேவ் போடணும், வில் போடணும். வில் ஹேவ் ஜாயின்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபிஃப்த் ரோமன் பார்ப்போமா? ஃபிஃப்த் ரோமன்ல 6th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் வித் டூ டோன்ட் டசன்ட். டூ டோன்ட் டசன்ட் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் டூ வெர்ப்ஸ். எ குட் ஸ்டூடெண்ட் டேஸ் கம் லேட் டு ஸ்கூல். குட் ஸ்டூடெண்ட் லேட்டாக வருவாரா? ஆக்சுவலாக வந்து குட் ஸ்டூடெண்ட் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு கம் கூட சேர்ந்து வரும். ஆனால் இவர் வந்து லேட்டாக வரமாட்டார். நெகட்டிவ் நம்ம என்ன செய்யணும்? நெகட்டிவ் ஃபார்ம் போடணும். நெகட்டிவ் வந்து டசன்ட். எ குட் ஸ்டூடெண்ட் டசன்ட் கம் லேட் டு ஸ்கூல். ஹி டேஸ் கம் டு ஸ்கூல் ஆன் டைம். ஆக அவர் வந்து கரெக்டாக வருவார் அப்படின்னா என்ன வருங்க? கம்ஸ். அப்போ ஹி கம்ஸ் டு ஸ்கூல் ஆன் டைம். ஏ குட் ஸ்டூடெண்ட் டேஸ் இஸ் ஹோம்ஒர்க் ரெகுலர்லி. அப்போ அவர் வந்து குட் ஸ்டூடெண்ட் வந்து ஹோம்ஒர்க்கை தினமும் அவர் செய்வார், செய்கிறார். செய்கிறார் அப்படின்னா டெஸ் வரும். இந்த டெஸ் அப்படின்றது ஆக்சிலரி டெஸ். ஓகேவா? ஆக்சிலரி வெர்பு. இந்த டெஸ்ன்றது மெயின் வெர்பு. இந்த டூ வெர்பில் ஆக்சிலரியாகவும் ஆக்ட் ஆகும், மெயினாகவும் ஆக்ட் ஆகும். இங்கே வந்து ஆக்ட் பண்ணுறது மெயின் வெர்பு. ஹி டேஸ் ஃபர்கெட் டு டூ ஹிஸ் ஒர்க். ஃபர்கெட் அப்படின்றது மறப்பார். ஹோம்ஒர்க் செய்ய குட் ஸ்டூடெண்ட் மறப்பாரா? ஹோம்ஒர்க் செய்ய குட் ஸ்டூடெண்ட் மறப்பார், மறக்க மாட்டார். அப்போ நெகட்டிவ் வரும். மறக்க மாட்டார் அப்படின்றது ஹி டசன்ட் ஃபர்கெட் டு டூ ஹிஸ் ஹோம்ஒர்க். 7th போவோம். சூஸ் த கரெக்ட் டென்ஸ். சூஸ் த கரெக்ட் டென்ஸ். 7th பாருங்க. டேஸ் ஃப்ராங்க் இன் டெல்லி. டெல்லியில் ஃப்ராங்கை பார்த்தீங்களா? 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆப்ஷன் நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் டிட் யூ மீட். டிட் அப்படின்றது ஆக்சிலரி, யூ சப்ஜெக்ட், மீட் அப்படின்றது ப்ரெசன்ட் வெர்பு. அப்போ டிட் யூ மீட் ரெண்டும் வந்து சரியான ஒரு எரர் இல்லாத ஒரு ஆப்ஷன். பி பாருங்க. ஆர் யூ மீட். ஆர் பி வெர்பு, யூ சப்ஜெக்ட், மீட் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் வெர்பு. ஆர் வந்தால் மீட்டிங் வரும். ஆர் யூ மீட்டிங். அப்போ இந்த மீட்டில் எரர் இருக்கு. இது தவறான ஆப்ஷன். சி பாருங்க. வேர் யூ மீட்டிங். வேர் அப்படின்றது பி வெர்பு, யூ சப்ஜெக்ட், மீட்டிங் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? அப்போ வேர் யூ மீட்டிங் சரியான ஆப்ஷன். அப்போ இந்த பிளாங்க்ஸுக்கு 2 ஆப்ஷன் சரியாக இருக்குது. ஒன்று டிட் யூ மீட்டு, ரெண்டாவது வேர் யூ மீட்டிங். அப்போ எது பொருந்தி வரும் பாருங்க. இப்போ வேர் யூ மீட்டிங் பொருந்தி வரும்னு வச்சிங்களேன். வேர் யூ மீட்டிங் பொருந்தி வந்ததுன்னா பாஸ்ட்டில் கண்டினியூஸ். ஒரு கண்டினியூஸ் நம்ம போடும்பொழுது இன்னொரு ஆக்ஷன் நம்ம கம்பேர் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. வென் ஐ வாஸ் கிராசிங் த ரோடு ஐ மெட் மை ஃப்ரெண்டு. நான் ரோடை கிராஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டை பார்த்தேன். அப்போ கிராஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்படின்றது ஒரு ஆக்ஷன். என் ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்றது ஒரு ஆக்ஷன். அதனால் எப்பவுமே மீட்டிங் அப்படி வந்ததுன்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸாக பாஸ்ட் கண்டினியூஸ் வந்தது அப்படின்னா 2 ஆக்ஷனை நம்ம வந்து என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணணும். சப்போஸ் வேர் யூ மீட்டிங் ஃப்ராங்க் இன் டெல்லி வென் யூ ஸ்டே இன் த ஹோட்டல். வென் யூ ஸ்டே இன் த ஹோட்டல். ஓகேவா? அந்த மாதிரி மாறி வரும். அதனால் இங்கே வேர் யூ மீட்டிங் வராது. இப்போ என்ன வரும்? டிட் யூ மீட். அப்போ டிட் யூ மீட் ஃப்ராங்க் இன் டெல்லி. டெல்லியில் ஃப்ராங்கை பார்த்தீங்களா? இதுதான் கரெக்ட். 8th பாருங்க. மோஸ்ட் பீப்புள் டேஷ் பீயிங் டிஸ்டர்ப்டு வைல் தே டேஷ். இந்த சென்டென்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. மோஸ்ட் பீப்புள் டேஷ் பீயிங் டிஸ்டர்ப்டு. டிஸ்டர்ப்டு அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பீயிங் கொடுத்துருக்காங்க. அதனால் பேசிவ் ஸ்ட்ரக்சர். இங்கே பேசிவ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. வைல் தே மீட்டிங். வைல் கொடுத்துருக்காங்க. வைல் வந்தாலும் வென் வந்தாலும் இங்கே இருக்கிற வெர்பு ஐயும் சேர்ந்து வரும். அதை புரிஞ்சிக்கலாம் அதில். சரி, ஆப்ஷன் பார்ப்போமா? ஏ பாருங்க. உட் லைக் ஒர்க்டு. உட்ன்றது பாஸ்ட் ஃபியூச்சர், ஒர்க்குன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது சரியான ஆப்ஷன். பி பாருங்க. டோன்ட் லைக் ஆர் ஒர்க்கிங். டோன்ட்ன்றது ப்ரெசென்ட், ஆரும் பிரசிடென்ஸ். ஓகேவா? இது சரியான ஆப்ஷன். சி பாருங்க. வில் லைக் வேர் ஒர்க்கிங். வில்ன்றது ஃபியூச்சர் ஃபார்மு, வேர் ஒர்க்கிங் பாஸ்ட் கண்டினியூஸ். ஒரே சென்டென்ஸில் ஃபியூச்சரும் பாஸ்ட் கண்டினியூஸ் வராது. இந்த சீக்வன்ஸ் மாறி போயிடும். அப்போ இது தவறான ஆப்ஷன். அப்போ 2 ஆப்ஷனில் எது சரின்னு பார்ப்போமா? இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்க. வைல் தே. வைல் அப்படின்றது கண்டினியூஸ் ஃபார்ம். அப்போது வைல் வந்ததுன்னா இங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். அப்போ 2ல் எது ஐஎன்ஜி ஃபார்ம்? ஆர் ஒர்க்கிங். அப்போ இதுதான் சரியான ஆப்ஷன். எப்படின்னு பாருங்க. அதாவது மோஸ்ட் பீப்புள் டோன்ட் லைக் பீயிங் டிஸ்டர்ப்டு வைல் தே ஆர் ஒர்க்கிங். அப்போ வுட் லைக் ஒர்க்டு வராது. ஓகே. இப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனும் எப்படி போட்டுன்றது நீங்கள் ரீசன் புரிஞ்சிருப்பீங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நம்ம வந்து 8th ரோமன் பார்ப்போமா? 8th ரோமனில் ஐடென்டிஃபை
த எரர் அண்ட் ரெக்டிஃபை. எரரை கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ணணுமா. 9th பாருங்க, in 2 years time I will have finished my home studies. இங்க குழுவை என்ன கொடுத்துருக்க பாருங்க, in 2 years time. in 2 years time நான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ 2 வருஷத்துக்குள்ள என்ன செய்யணும், என்னுடைய படிப்பை நான் வந்து முடித்து கொண்டு இருப்பேன், அதை முடிச்சிருப்பேன்னு அர்த்தம். அப்போ in 2 years அப்படின்றது ஃபியூச்சர் டைமை குறிக்கும். என்ன 2 இயர்ஸ் மீனிங் என்ன, 24 months. அப்போ 24 monthsல நான் எப்போ வேணாலும் நான் படிப்பு முடிப்பேன். எப்படி 24th முடிக்கலாம், இல்லை 20வது மாதத்துலையும் முடிக்கலாம், இல்லை 10வது மாதத்துலையும் முடிக்கலாம். ஓகேவா. அப்போ இந்த 2 வருஷத்தில் எப்போனாலும் அந்த படிப்பு முடிப்பேன். அப்போ என்ன அர்த்தம், என்னுடைய படிப்பு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, நான் படித்து கொண்டு இருக்கிறேன். நான் படித்து கொண்டிருக்கிற படிப்பு இந்த 2 வருஷத்துக்குள்ளே எப்போனாலும் என்ன செய்யும், முடியும். இந்த 2 years டைம்ன்றது டூரேஷன் இல்லையா. அந்த டூரேஷனுக்குள்ளே நான் அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நடந்து கொண்டிருக்கிற அந்த செயல் முடிக்க போகுது. ஓகேவா, இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்போது இது வந்து குறிப்பிட்ட டைம் முடிக்கணும்னு வரல, அது கரெக்டாக முடிக்கணும்னு வரல. சப்போஸ் நான் டைம் கொடுக்கல வச்சுக்குவேன், இந்த டைம் கொடுக்கல அப்படின்னா in 2 years, இந்த 2 இயர்ஸில் படிப்பை முடிச்சிடுவேன். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்க, 21ல் 10th முடிச்சிட்டீங்க, 22ல் +1, 23ல் +2. அப்போ நம்ம வந்து கரெக்டாக in 2 years அப்படின்னா நான் படிப்பு முடிச்சிடுவேன் தீர்மானமாக சொல்லலாம். ஓகேவா. இது அப்போ அவங்க டைம் கொடுத்தாங்க, in 2 years டைம் அப்படின்றது டூரேஷன், எப்போ வேணாலும் முடிக்கலான்ற அர்த்தம். அப்போ இது என்ன வரும் அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டினியூஸ் வரும், ஃபியூச்சரில் கண்டினியூஸ். ஓகேவா. ஃபினிஷ் ஆன்சர் என்ன வரும் பாருங்க, in 2 years டைம் ஐ வில் பி ஃபினிஷிங் மை ஸ்டடீஸ். அதான் ஆன்சர் வரும். ஸ்டடீஸை வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் மை ஸ்டடீஸ் தான் கரெக்ட். நான் உன்னை ஃபினிஷ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த அர்த்தமே வேறு. ஓகேவா. ஆக இங்கே ஃபினிஷ் வரக்கூடாது, உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் மை ஸ்டடீஸ் தான் கரெக்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஏன் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் வருன்றது மீனிங் புரியுமா உங்களுக்கு, in 2 years டைம். ஓகேவா. இங்கே வில் ஹாவ் கொடுத்துருக்காங்க, வில் ஹாவ் ஃபினிஷ்னு கொடுத்துருக்காங்க. இந்த வில் ஹாவ் ஃபினிஷ் எப்போ வரும் அப்படின்னா இந்த டைம் சொல்ல கொடுக்கக்கூடாது. பை த எண்ட் ஆஃப் 2 years, இல்லை in 2 years. டைம் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடலாம். அப்புறம் கம்ப்ளீட் டயலாக் பார்த்துக்கோங்க. டயலாக் ஏற்கனவே உங்களுக்கு வந்து 14ல் வந்திருக்கு, 14 ஒர்க் ஷீட்டில் வந்திருக்கு. விளக்கம் தேவையில்லை. அந்த 14 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். வேர் இஸ் யுவர் மாம், ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் டீ, when will your dad come, he will come in 20 minutes. ஏற்கனவே கொடுத்துருக்கனால விளக்கம் சொல்லலை, உங்களுக்கு புரியும். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் 14, 15, 16 அந்த 3 ஒர்க் ஷீட்டில் டென்ஸ் பார்த்துருக்கீங்க. இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்கள் 9th புக்கில் இருக்கிற 5th யூனிட்டில் புக் பேக்கில் இருக்கிற எல்லா டென்ஸையும் பாருங்கள். ரொம்பவும் விளக்கமாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அழகாக விளக்கியிருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, குழுவேடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விளக்கம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற, நீங்கள் எங்கேயுமே அந்த கிராமர் டியூஷன் போக வேண்டியதில்லை. நீங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கிற டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த கிராமர் நல்லா நீங்கள் வந்து ஒன்ஸ் டுவைஸ் நல்லா பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அவங்க டென்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டென்ஸ் இம்பார்ட்டன்ட்டு, எல்லா கிராமருக்கும் டென்ஸ் இம்பார்ட்டன்ட். டென்ஸ் நீங்கள் எந்தக்குள்ள மறக்கக்கூடாது. ஓகேவா. அதனால் நீங்கள் இந்த 14, 15, 16 இந்த 3ஐயும் நல்லா தரவு பண்ணிக்கிங்க. அருமையான ஒர்க் புக்ஸு நல்லா அருமையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நீ எந்த காரணம் கொண்டு நீங்கள் இது விடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய சேனல் பன்னீர்செல்வம் சி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கம் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அல்லது ஏற்கனவே என்னுடைய சேனலில் டென்ஸ் பற்றிய கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோஸ் போட்டிருக்கேன். சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் சம்மந்தப்பட்டது. ஒவ்வொரு டென்ஸ்லையும் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸ் நல்லா தரவாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.